ரொம்ப நாள் முன்னாடி நம்மளோட முதல்வர் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு. நீங்க எல்லாம் அதை மறந்திருப்பீங்க. அதனால அதை உங்களுக்கு நினைவூட்டுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும். சட்டம் ஒழுங்கு நேரடியா என்னோட கண் பார்வையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப எல்லாரும் அவரை பார்த்து கேக்குறோம், என்னங்க இது உங்க கண் பார்வையில தான் இருக்கா அப்படின்னு. என்ன சமாச்சாரம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில இடைக்காட்டூர் அப்படிங்கிற பகுதியில பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல ஒரு கொடூரமான தாக்குதல் அப்படிங்கிறது நேற்று இரவு நடந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. என்ன விவகாரம் அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. தினந்தோறும் விடிஞ்சா என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு ஊர் மக்கள்லாம் அச்சப்படுற விஷயமா தான் இருக்கு. 50 வருஷமா நாங்க ஆட்சி பண்றோம், பட்டியல் சமூகத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டோம், எஸ்சி மக்களுடைய பாதுகாவலனா நாங்க தான் இருக்கோம், நாங்க வந்த பிறகுதான் அவங்க சட்டை போட்டாங்க, செருப்பு போட்டாங்க, ரோட்ல நடக்கிறாங்க அப்படின்னு. இது பெரியார் மண் தெரியுமா உங்களுக்கு, திராவிட மண் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு வாய்க்கு வாய் வசனம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் கிராமம் தோறும் தினம் புது புது பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. சென்ற வாரம் ஒண்ணு பார்த்தோம், இந்த வாரம் சுட சுட நேற்று இரவு இன்னொன்னு நடந்திருக்கு. எங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல நடந்திருக்கு. மானாமதுரை பகுதி அருகே இருக்கக்கூடிய இடைக்காட்டூர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்துல ஒயின் ஷாப்புக்கு பக்கத்துல ஏதோ ஒரு தகராறானது டாஸ்மாக் பக்கத்துல நடந்திருக்கு. வாய் தகராறா நடந்திருக்கு. ராஜு அப்படிங்கிற ஒரு நபருக்கும் அங்க இருந்த ஒரு கும்பலுக்கும் நடந்திருக்கு. இதுக்கு இடையில என்ன இருக்கு, சண்டை போட்டுட்டு இவர் ஓடி வந்திருக்காரு. இந்த கிராமத்துக்குள்ள 9 பேர் கொண்ட கும்பல் 3 பைக்ல சரமாரியா அருவாவையும் பட்டாக்கத்தையும் கையில வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைங்கன்னு யாரையுமே பார்க்காம சரமாரியா வெட்டி இருக்காங்க. அதுல வெட்டுப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ராஜு, தினேஷ், ராஜேந்திரன், சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க வைரலா பரவிட்டு இருக்கு. இது ஒரு சம்பவம் தானா அப்படின்னா பல சம்பவங்கள் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல அடர்த்தியா பட்டியல் சமூக மக்கள், ஆதி திராவிடர்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்கள் அடர்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வாய் தகராறுல வேற இடத்துல இருந்து இங்க தாக்குதல் நடத்தினதா சொல்லப்படுது. இந்த தாக்குதல்ல நல்ல வேளையா எந்த விதமான உயிர் சேதம் அப்படின்றது ஏற்படல. படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க மொத்தம் 9 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 3 பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ராசு மற்றும் செட்டிக்குளம் இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த இளைஞர்கள், அவங்களோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 6 பேர் தேடப்பட்டு வராங்க. தீவிரமான தேடுதல்ல போட்டிருக்காங்க. முழுக்க கஞ்சா போதை அல்லது குடி போதை மற்றும் ஜாதி வெறி இதுதான் காரணம் இந்த தாக்குதலுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு கடுமையான கண்டனங்கள் தலைவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அச்சத்துல இருக்காங்க சாமானிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் தமிழகத்தை உலுக்கிய நாங்கினேரியோட குரூப் ரத்தம் கூட காயில இன்னும் 2 உயிர் பலியா இருந்தது. அதுக்குள்ள அதே மாதிரியான சம்பவம் இங்க நடந்தேறி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டன அறிக்கை போட்டிருக்காரு. அறிவாலயத்தை கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சம்பவத்துக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா திமுக அரசு அப்படிங்கிறது பட்டியல் சமூகத்தின் பாதுகாவலன் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வெறி செயலுக்கு நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறீங்க? குறிப்பா தென் மாவட்டங்கள்ல தேவேந்திரர் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பட்டியல் சமூகத்துக்கு எதிரான தாக்குதல்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இதுக்கான ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாரா முதல்வர் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த சம்பவத்தோட பேட்டர்னை பாருங்க. சிவகங்கையில நடந்திருக்க இந்த சம்பவம் அப்படிங்கிறது 2 நாள் முன்னாடி நாங்கினேரியிலயும் இதே மாதிரி தான். ஒரு பைக்ல 9 பேர் வராங்க, 2 பக்கமா சேர்ந்துகிட்டு ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் சரமாரியா வெட்டுறது. இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு? இது எதனால இப்படி நடக்குது? அதே பேட்டர்ன்ல தான் இன்னைக்கு சிவகங்கையிலயும் பைக்ல வாய்க்கா தகராறு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள குடி போதையில சண்டை வருது. அவனுங்க வெட்டிக்கிறது போய் இப்ப புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கண்ணுல படுறவனெல்லாம் வெட்டு, போட்டு தள்ளு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சுத்திட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா போதை தான். போதை, ஜாதிய வன்முறைகள். நம்மளோட சுயலாபத்துக்காக பல விஷயங்களை பண்ண வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அதனுடைய உச்சபட்சமா தான் இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. எளிமையா உங்களுக்கு போதை வஸ்துக்கள் கிடைக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய தலைவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இத்தனை கிலோ போதைகளை சீஸ் பண்றாங்க,
அதாவது வந்து கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது தமிழகத்துல தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல தலைவர்கள் வந்து புள்ளி விவரங்களோட பல விஷயங்களை எடுத்து பேசியிருக்காங்க. அந்த அளவுல தான் இங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கு. கிரைம் டேட்டா அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப கூலா வந்து சில விஷயங்களை வந்து பேசுறாரு. எல்லாத்துக்குமே வாக்கு வங்கி அரசியல் தான் காரணமா அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தின் தலைவர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கக்கூடியவங்க எல்லாருமே திமுக கூட்டணியில போய் ஐக்கியம் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான சீட்டோ எம்பி சீட்டோ அப்படி கிடைக்கும் பொழுது அங்க போய் ஐக்கியமாகும் பொழுது இந்த மாதிரியான வெறிச்செயலுக்கெல்லாம் இவங்க வந்து வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. எல்லா காலமும் நடக்கக்கூடிய இந்த தென் மாவட்ட பிரச்சனைக்கு யார் முடிவுரை எழுதுவாங்க அப்படின்றதான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அந்த இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு அங்க கல்வி வந்து நல்ல தரமான கல்வியை கொடுக்கறது கிடையாது. ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்யாததுனால அவங்க குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி இந்த மாதிரி ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாகிறது இன்னைக்கு பொதுமக்களே வெட்டுற அளவுக்கு இவங்க நடந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க நடமாடவே முடியலங்க ரோட்ல அப்படின்னு சொல்லி மக்கள் கதறிக்கிட்டு செய்தி தொலைக்காட்சிகளுக்கு எல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்களும் குழந்தைய வச்சுட்டு நாங்க இருக்கிற தெருவுலுமே சரி எல்லாத்துலயுமே நாங்க ஒரு பயத்தோட தான் வரோம். எங்க போனாலுமே ஒரு பயத்தோட தான் போக வேண்டியதாவே இருக்கு. இதால எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. நார்மலா வந்து ரோட்ல நடமாடணும், வேலை வாய்ப்புக்கு எல்லாம் போகணும், நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. இவங்க வெறும் 5000 ரூபாய் கொடுத்து வாயை அடைக்கிறது மட்டுமே வேலையா வச்சுட்டு இருக்க அரசு ஒரு சட்டம் ஒழுங்க பாதுகாத்து கொடுக்கணுமா இல்லையா? மக்கள் அன்றாடம் நிம்மதியா ரோட்ல நடமாடணும். அதுவே உங்களால பண்ண முடியலையே. நீங்க திராவிடம் 2.0 3.0 4.0 நாங்க 5ஆம் கலைஞர் வச்சிருக்கோம் 6ஆம் கலைஞர் வச்சிருக்கோம்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்கீங்களே, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு. அதோட சேர்த்து SC ST ஆக்டுக்கு கீழே இந்த குற்றத்துக்கு வந்து வழக்கு பதிவு செய்யணும், இதை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுவா எழுந்திருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து சொல்லக்கூடிய செய்திகளும் நம்ம கேட்கிறோம். தொடர்ந்து வந்து பட்டியல் சமூகத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்துக்கும் ஆன பிரச்சனைகளா தான் இது பார்க்கப்படுது அப்படின்னு ஒரு கோணம் இருந்தாலும், இதுல முழுக்க முழுக்க குடிபோதை அப்படிங்கிறது இன்னொரு வகையா பார்க்கப்படுது. முன்பகை அப்படிங்கிறதுமே இங்க தீராத அந்த பிரச்சனையா வந்து பலகாலமா எரிஞ்சிட்டு இருக்கு கொழுந்து விட்டு. அதை அணைக்க போறது என்ன அப்படிங்கிறது தெரியல. சோ நல்லா படிச்சு முன்னேறி ஐடி கம்பெனி அப்படிலாம் போன கவின் மாதிரியான இளைஞர்களுக்குமே இங்க ஒரு ஜாதிய வன்கொடுமைகள் அப்படிங்கிறது நடக்குது. சோ அந்த அளவுக்கு சொசைட்டி வந்து ரொம்ப சர்வசாதாரணமா, ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் இல்ல பாத்துக்கோங்க, தொடர்ந்து எவ்வளவோ நம்ம பாக்குறோம். சென்னையில இங்க கஞ்சா போதையில தெருவுல வச்சு வேளச்சேரியில நடந்துச்சு. ரொம்ப சின்ன பசங்க 18 இருந்து 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம திருவள்ளூர் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வந்து அந்த வட மாநில இளைஞர் வந்து இன்னுமே அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும். அந்த அளவுக்கு அக்கிரமம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குங்க. இதை எப்படிங்க அப்படியே ஈஸியா எடுத்துட்டு போக முடியும்? மேடை தோறும் நீங்க ஷோ நடத்திக்கிட்டு தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் முதல் மாநிலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய இளைய சமூகம் இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க கஞ்சா போதைக்கு அடிமை ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. சோ இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. நாங்க திராவிட மாடல் 2.0 கொண்டு வருவோம், மகிழ்ச்சியான ஆட்சி கொடுப்போம்னு தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு தான் மக்கள்லாம் குமுறிட்டு இருக்காங்க. இந்த 5 ஆண்டு கொடுத்ததுக்கே இந்த லட்சணம் மீண்டும் உங்ககிட்ட கொடுத்தா ஜாதி வெறி உச்சத்திலையும் போதையில தள்ளாட போகுது தமிழ்நாடு. இப்பயே தமிழக மக்கள்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் செய்தியா சொல்றோம். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.